பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 18 ஜூலை 2025 வெள்ளிக்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பரை பார்க்க போகிறாங்க. ஸோ ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேட்டோ இரட்டை நிலைப்பாடு பொருளாதார தடை அச்சுறுத்தலுக்கு இந்தியா பதிலடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உக்ரைன் ரஷ்யா இடையே பிரச்சனை போயிட்டுருக்கு. ரொம்ப வருஷமாக போர் நடந்துகிட்ருக்கு. 3வது வருஷத்தையும் தாண்டி போர் நடந்துகிட்ருக்கு. ஏன் இந்த போர் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உக்ரைன் நேட்டோ நாடுகளோட இணையணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது ரஷ்யாவுக்கு பிடிக்காததுனால போர் தொடுத்தாங்க. இப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நேட்டோவுக்கு அமெரிக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட். சரியா, அதாவது உக்ரைனுக்கு, சரிங்களா, உக்ரைனுக்கு அமெரிக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டு. ஏன்னா இந்த நேட்டோ அப்படின்ற இதுக்கே அமெரிக்கா ஒரு தலைமை மாதிரி. அப்போது இப்போ ரஷ்யா மேலே பொருளாதார தடை விதிக்கணும். அது போக ரஷ்யாவோட பொருளாதாரத்தை குறைக்கணும் அப்படின்னா ரஷ்யாவோட ஏற்றுமதியை குறைக்கணும். சரிங்களா, அப்போ ரஷ்யா எந்த நாட்டுக்கு அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறாங்க அப்படின்ற போது இந்தியாவுக்கு தான். சரியா, மெயினாக என்ன ஏற்றுமதி பண்ணுறாங்கன்னா கச்சா எண்ணெய் ஏற்றுமதி பண்ணுறாங்க. 42% ரஷ்யாவோட எண்ணெய் வளங்கள் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க, கச்சா எண்ணெய் வளங்கள். இத்தனைக்கும் வேறு நாடுகள் அனுப்புனா ஒரு பீப்பா $80 இல்லை $85 அப்படி இருக்கும். ஆனால் நம்ம ரஷ்யாட்ட வாங்குறது $60 வாங்குகிறோம். அதனால் அவங்களோட ஏற்றுமதி அதிகரிக்குது, நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்குது. இதை ரஷ்யாக்கிட்டேருந்து நீங்கள் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட நிலைப்பாடு இருக்குது. அதை தான் நேட்டோவோட தலைவர் மார்க் ரூட்டே, இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியங்க. நேட்டோவோட தலைவர் யாருன்னு கேட்பாங்க, மார்க் ரூட்டே. சரிங்களா, இவரும் இதை தான் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம இந்தியா சார்பாக என்ன தெரிவிச்சிட்டாங்க அப்படின்னா, இந்திய மக்களோட இதுதான் முக்கியம், நம்மளுக்கு இந்திய மக்களோட நலன் தான் முக்கியம். அதனால் நாங்கள் இறக்குமதியெலாம் அப்படிலாம் நிறுத்த முடியாது. நீங்கள் வேணால் உங்களால் முடிஞ்ச நடவடிக்கை நீங்கள் என்ன எடுக்கணுமோ நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேட்டோக்கிட்டேயும் அமெரிக்காக்கிட்டேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லிட்டாங்கங்க. சரிங்களா, ப்ளஸ் அது போக என்னென்னா பிரேசில், கனடா இந்த நாடும் தன்னோட உற்பத்தி அதிகரிச்சிருக்கிறதுனால இந்தியாவுக்கு இறக்குமதிக்கு பயனுள்ளதாக இருக்குது. அது போக கச்சா எண்ணெய் இப்போ 27 நாடுகளில் இன்ன வரையும் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ 40 நாடுகள்கிட்ட கச்சா எண்ணெய் வாங்குறாங்க. சரிங்களா, அதாவது ஆனால் 40 நாடுகள் தற்போது ஏற்றுமதி செய்து வருகிறது. சரிங்களா, மொத்தம் 27 நாடுகள் ஏற்றுமதி செஞ்சுட்டு இருந்த நேரத்தில் இப்போ 40 நாடுகள் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செஞ்சிட்ருக்கு. சரிங்களா, இதுதான் பிரச்சனை போயிட்டுருக்கு. அதாவது ரஷ்யாக்கிட்ட இருந்து இந்தியா எதுவும் வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெயினாக கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டல் தோணியில் பேசுனது. ஆனால் இந்தியா அடி பணியலை. சரிங்களா, இதுதான் நடந்துட்டுருக்கு. ரைட், ஓகேங்க. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரொம்ப முக்கியம். நேட்டோவோட தலைவர் பேர் என்ன அப்படின்னா மார்க் ரூட்டே. சரியா, ரைட். அடுத்து பாருங்கள், ஆகாஷ் பிரைம் ஏவுகணை சோதனை வெற்றி. சரியா, ஆக்சுவலாக இந்த ஆகாஷ் பிரைம் ஏவுகணை எதுக்கு அப்படின்னா நிலத்திலிருந்து வானுக்கு ஏவக்கூடியது. முக்கியமாக உயரமான பகுதியிலிருந்து கூட இதை செலுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இதை லடாக் பகுதியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா செலுத்தி இதை செக் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இந்நிலையில் 4500 மீட்டர் உயரத்துக்கு மேல் உள்ள இடங்களில் இருந்தும் ஏவும் வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வடிவமைச்சது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓ. சரிங்களா, டிஆர்டிஓ ப்ளஸ் பாரத் டைனமிக்ஸ் நிறுவனம் மற்றும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம், இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இந்த ஆகாஷ் பிரைம், சரிங்களா, சாம்னு சொல்லுவாங்க, SAM, சர்ஃபேஸ் டு ஏர் மிசில் அப்படின்னு சொல்லுவாங்க. தரையிலிருந்து வானுக்கு தாக்கக்கூடியது. மெயினாக நம்ம இப்போ ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்த ஏவுகணை ஆகாஷ் ஏவுகணை ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. நம்ம இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஏவுகணை. சரி, ரைட், ஓகேங்க. அடுத்தது பார்க்கலாம். வேறு திருக்கோவிலூர் பகுதியில் கபிலர் விழா நடக்குதுங்க. சரிங்களா, 48ஆம் ஆண்டு கபிலர் விழா. சரியா, எங்கே அப்படின்னா திருக்கோவிலூரில் நடக்குது. இதில் அமுத சுரபி அப்படின்ற நூலோட ஆசிரியர் திருப்பூர் கிருஷ்ணன் அவருக்கு கபிலர் விருது வழங்கப்பட்டுள்ளது. ஆக்சுவலாக இது கபிலர் விருது அப்படின்றது திருக்கோவிலூர் பண்பாட்டுக் கழகம் சார்பாக தான் வழங்கப்படுது. இது அரசு கிடையாது, திருக்கோவிலூர் பண்பாட்டுக் கழகம் சார்பாக வழங்கப்படுது. இருந்தாலும் நம்ம படித்து வச்சுக்கணும். ஏன்னா கோர்ட் எக்ஸாமை பொறுத்தவரை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட கேட்குறாங்க. சரியா, அப்போது இந்த வருடத்திற்கான கபிலர் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா அமுத சுரபி ஆசிரியர் திருப்பூர் கிருஷ்ணன் அவருக்கு தான் கபிலர் விருது வழங்கப்பட்டிருக்குங்க. ரைட், ஓகே. அடுத்த நியூஸ் பார்க்கலாம்.
இந்த இது அதாவது இப்போ ரீசெண்டாக பீகாரில் வந்து 125 யூனிட் இலவச மின்சாரம் வந்து வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பீகாரோட முதல்வர் நிதிஷ்குமார் வந்து தெரிவிச்சிருக்காருங்க. ஸோ இது முக்கியமான நியூஸாக பார்த்துக்கணும், சரியா? ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் 100 யூனிட் ஃப்ரீ இருக்குல்ல, இப்போ வந்து ரீசெண்டாக 125 யூனிட் இலவசம் மின்சாரம் கொடுத்த மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பீகாரோட முதலமைச்சர் யார் அப்படின்னா நிதிஷ்குமார். அடுத்து ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ரெகுலரான மருத்துவ சிகிச்சையோடு சேர்த்து பாரம்பரிய மருத்துவ சிகிச்சையும் ஒருங்கிணைந்து வழங்க போகிறதா சுகாதாரத்துறை வந்து முடிவு செஞ்சுருக்காங்க. இதுபடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தேசிய ஹோமியோபதி ஆணையத்துடனும் தேசிய சித்த ஆராய்ச்சி நிறுவனத்துடனும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சித்தா, ஆயுர்வேதம், யுனானி, ஹோமியோபதி, யோகா, இயற்கை மருத்துவம் இது எல்லாமே வந்து கூடுதலாக சேர்க்க போகிறாங்க, சரியா? அதே மாதிரி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 50 இடங்களை வந்து டயாலிசிஸ் சிகிச்சை வழங்கவும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுங்க நடவடிக்கை. இது ரொம்ப முக்கியமானது, சரியா? ஏன்னா இது அதாவது ஒரு பிஹெச்சி பிரைமரி ஹெல்த் சென்டரில் வந்துட்டு ஒரு டயாலிசிஸ் கொண்டு வராங்க அப்படின்னா அது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா டயாலிசிஸ் அப்படின்றது தான் ஒருத்தங்களுக்கு அதிகப்படியான செலவுகளை வந்து உருவாக்குது. அதை வந்து ஆரம்ப சுகாதார நிலையத்திலே கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய விஷயம். ஸோ தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு கட்டமாக 50 இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா டயாலிசிஸ் சிகிச்சைகள் வந்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி இயற்கை மருத்துவமான சித்தா, ஆயுர்வேதம், யுனானி, ஹோமியோபதி, யோகா, இயற்கை மருத்துவம் இது எல்லாம் சேர்த்து ஆரம்ப சுகாதார நிலையத்திலே கொடுக்கறதுக்காக ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருது, சரிங்களா? மேலும் மாரடைப்பு ஏற்பட்டால் வழங்கப்படும் உயிர்காக்கும் மருந்துகள் லோடிங் டோஸ், சரிங்களா? இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாம்பு கடி, நாய்க்கடி இந்த தடுப்பூசியும் இங்கே வழங்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ரைட். இந்தியாவோட தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னா ஞானேஷ்குமாருங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டோட தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னா அர்ச்சனா பட்நாயக். அவங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக், சரியா? நம்ம இந்தியாவோட தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னா ஞானேஷ்குமார். இவரையும் நீங்கள் சேர்த்தாப்புல ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? அடுத்து பாருங்கள், நாட்டின் தூய்மையான நகரத்தில் இந்தூர் வந்து தொடர்ச்சியாக 8வது ஆண்டாக சாதனை புரிஞ்சிருக்குங்க, சரிங்களா? நாட்டின் மிக தூய்மையான நகரமான மத்திய பிரதேசத்தோட இந்தூர் அதுதான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. ஸோ தூய்மை கணக்கெடுப்பு அது வந்து ஸ்வச் சர்வேக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட முடிவுகள் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. அது முதல் இடத்துல இந்தூர் இருக்குது, சரியா? ரைட், ஓகே. அடுத்து இந்த ஆண்டு புதிதாக சூப்பர் ஸ்வச் சொரேசான் லீக் அப்படின்ற பிரிவு வந்து ஏற்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரிவில் இந்தூர், 2வது இடத்துல குஜராத்தோட சூரத்து, 3வது இடத்துல மகாராஷ்டிராவோட நவி மும்பை, இது 3 பிடிச்சிருக்கு. அதே மாதிரி பாருங்கள், 3 லட்சம் முதல் 10 லட்சம் மக்கள் தொகை நகரங்கள், சரியா? அதில் வந்து உத்தரப்பிரதேசத்தோட நொய்டா வந்து தூய்மையான நகரமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கங்க. இதை வந்து ஃபஸ்ட் இடம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? அதாவது 3 லட்சம் முதல் 10 லட்சம் வரையிலான மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் உத்தரப்பிரதேசத்தோட நொய்டா தூய்மையான நகரமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்கள், ஸ்வச் சாகர் அப்படின்ற ஒரு பிரிவு கொடுத்துருக்காங்க. ஸ்வச் சாகர் பிரிவு அப்படின்னா என்னென்னா 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்கள். அதில் வந்து குஜராத்தோட அகமதாபாத்ங்க, சரிங்களா? குஜராத்தோட அகமதாபாத் வந்து முதல் இடத்தை பிடிச்சிருக்கு, சரியா? இதுனா 10 லட்சத்துக்கு மேற்கொண்ட மக்கள் தொகை. அடுத்து பாருங்கள், இந்த 14 கோடி மக்கள் பங்கேற்புன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னா இந்த தூய்மை கணக்கெடுப்பில் வந்து ஸ்வஸ்தா செயலி, மைகவ் இந்த 2 செயலிலையும் யூஸ் பண்ணி, அதாவது ஸ்வஸ்தா செயலி, மைகவ் அப்படின்ற சமூக ஊடக வலைத்தளம் இது மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா 4500க்கும் மேற்பட்ட நகரங்களை சேர்ந்த 14 கோடி மக்கள் இந்த ஆண்டு கணக்கெடுப்பில் பங்கேற்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு மெயினாக இது 2 தான் முக்கியம், ஸ்வஸ்தா செயலி, மைகவ் அப்படின்ற சமூக வலைத்தளம், சரி? அடுத்தது பாருங்கள், இந்ததுங்க என்ன அப்படின்னா கீழடி குறித்த ஆய்வறிக்கையை வந்து வெளியிடவே மாட்டுறாங்க ஒன்றிய அரசு சார்பாக. ஏன்னா ஓப்பனாகவே சொல்லணும்னா பயம்தான். நம்ம கீழடி சார்ந்து மிக பழமையான பொருட்கள்லாம் வந்துட்டு ஏகப்பட்டது கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக இதை ஃபஸ்ட்டு ஆராய்ச்சி பண்ணவர் யார் அப்படின்னா அமர்நாத் ராமகிருஷ்ணன். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், நம்ம தம்ப்நெயிலே ஒரு தடவை இவரை போட்டோம், சரிங்களா? அது யாருன்னா அமர்நாத் ராமகிருஷ்ணன். அவர் 982 பக்க அறிக்கை வந்து வெளியிட்டார். ஆனால் அதை ஏற்றுக்கல ஒன்றிய அரசு. அதை திருத்தம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதில் வந்து திருத்தம் செய்ய முடியாது, நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே உண்மைதான் சொன்னார். யார் அப்படின்னா அமர்நாத் ராமகிருஷ்ணன். சரி அப்படின்னா நீங்கள் விடுங்கன்னு சொல்லிட்டு PS ராமன் அப்படின்றவரை
நியமித்தாங்க. அவரை வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு PS ராமன் அப்படின்றவரை இந்த அகழாய்வு அறிக்கையை வந்து வெளியிடுறதுக்காக அனுமதிச்சாங்க. ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாரு, 3ஆம் கட்ட அகழாய்வில் முக்கியமான கண்டுபிடிப்பு எதுவுமே இல்லை, இவங்க பொய் சொல்கிறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரிங்களா? ஆனால் அதனால இது முன்னுக்கு பின் முரணாக வந்து போயிட்டுருக்கு. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கீழடி ஆய்வறிக்கையை வந்து சமர்ப்பித்தவர் யாருன்னா அமர்நாத் ராமகிருஷ்ணன். இப்போ ரீசெண்டாக சமர்ப்பித்தவர் யாருன்னா PS ராமன். சரியா? ரைட். ஓகே. ஒருத்தவங்களோட வரலாறை மறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு மிகப்பெரிய தவறு. அப்படிலாம் வரலாறை அவ்வளோ ஈஸியாக மறைக்க முடியாது. ஏன்னா நம்ம மதுரை MP சு வெங்கடேசன் அவர் சொன்னது இன்னும் வந்து நாடாளுமன்றத்தில் அப்படியே இருக்குது. அதாவது இந்தியாவில் கிடைத்த மிக பழமையான கல்வெட்டு மாங்குளம் கல்வெட்டு, கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அது ஒரு தமிழ் கல்வெட்டு. இதை விட பழமையான கல்வெட்டு ஒன்று இருந்தால் காமிங்க, நாங்கள் மிச்ச மொழி பழமையான மொழின்னு ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதுக்கு வந்து இன்ன வரை யாருக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கவும் முடியாது. ஏன்னா பழமையான மொழி நம்மளோட தமிழ் மொழி தான். பார்ப்போம் எப்போ கீழடி அகழாய்வு அறிக்கையை வெளியிடுறாங்க, நம்மளும் பார்ப்போம். சரிங்களா? ரைட். ஓகே. அடுத்தது, மலேசியாவில் உள்ள மலாயா பல்கலைக்கழகத்தில் கவிக்கோ அப்துல் ரஹ்மானுக்கு நினைவு ஆய்வறிக்கை வந்து அமைச்சிருக்காங்கங்க. ஸோ இது கேட்பாங்க, கவிக்கோ அப்துல் ரஹ்மானுக்கு எங்கே வந்து நினைவு ஆய்வறிக்கை அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, மலேசியாவில் உள்ள மலாயா பல்கலைக்கழகம். சரியா? ரைட். ஓகேங்க. அடுத்தது பார்க்கலாம். வேறு இதுங்க என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் ஃப்ரீ ஸ்டைல் செஸ் கிராண்ட் ஸ்லாம் போட்டி நடக்குது. இதில் வந்து எல்லாருமே பங்கேற்றுட்ருக்காங்க. இது ஃபைனல் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு ரீசெண்டாக கால்சனை வந்து பிரக்யானந்தா மறுபடியும் வந்து ஜெயிச்சிருக்காரு. சரியா? ரைட். ஓகே. இப்போதைக்கு பேசிக்காக அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஜெயித்த உடனே ஃபுல் நியூஸ் நம்ம பார்த்துடலாம். ரைட். ஓகே. சுபான்ஷு சுக்லா திரும்பிட்டார்ல, ஆக்சியம் 4 அப்படின்ற திட்டம் மூலியமாக விண்வெளிக்கு போயிருந்தார். ஸோ அவர் திரும்பிட்டார். இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா, எத்தனை நாள் தங்கி ஆய்வு மேற்கொண்டார் அப்படின்னா 18 நாட்கள் தங்கி இருந்து ஆய்வு மேற்கொண்டார். என்ன விண்கலம் அப்படின்னா டிராகன் கிரேஸ் அப்படின்ற விண்கலத்தில் இவர் போயிருப்பார். சரியாப்பா? வேறு இதில் பார்க்க வேண்டியது 2 முக்கியமான பயிர்களை வந்து விளைவிச்சிருப்பார் அங்கே போயிட்டு. என்னென்ன அப்படின்னா, ஒன்று பச்சை பயிர், இன்னொன்று வெந்தயம். இது 2ஐயும் விளைவிச்சிருக்காரு. ஸோ 7 ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காரு. ரைட். ஓகே. இதில் வேறு முக்கியமான நியூஸ் எதுவும் இல்லை. இன்றைக்கி நியூஸ் ஃபுல்லாக பார்த்தாச்சுப்பா. அவ்வளோதான். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்றைக்கி நியூஸ் எல்லாமே அவ்வளோதான். ஸோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி.